Hello friends, welcome to our channel. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ICC Men's T20 World Cupல நடக்கிற 19வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையே நடக்குது அப்படின்னா ஆஸ்திரேலியா vs ஜிம்பாப்வே. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. மேட்சை பொறுத்த வரைக்கும் 13ஆம் தேதி பிப்ரவரி வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் காலை 11 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ இந்த ரெண்டு டீமை பொறுத்த வரைக்கும் விளையாண்ட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வின் பண்ணிட்டு செகண்ட் மேட்ச் வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல வந்து வராங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் கொழும்புல தான் அது நடக்குது. ஸோ கொழும்புல ஆல்ரெடி ஜிம்பாப்வே வந்து பிளே பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பரான முறையில வெற்றியும் வந்து அடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யார் வின் பண்ணதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு, அதுல இருக்க ரெண்டு டீம்ல கூட பிளேயர்ஸ்ல யார் யார் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ இந்த கொழும்போட பிச் ரிப்போர்ட் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இந்த கொழும்போட பிச்சை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக இந்த மேட்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம் பேட்டிங் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. ஒரு சில டீம் கொஞ்சம் ஏர்ல விக்கெட்டும் வந்து இழந்துறாங்க. ஸோ ஜிம்பாப்வேல வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே டாமினேட் பண்ணியிருந்தாங்க. ஒரு 110 சம்திங் ஸ்கோர்லயே வந்து சுருட்டிட்டாங்க. நமீபியா சம்திங் டீம் வந்து இவங்க டாப் ஆர்டர்லயே பேட்ச் வந்து முடிச்சிட்டாங்க ஜிம்பாப்வே. பட் அந்த ரீசெண்ட் மேட்சஸ்லாம் ஒரு 180 160 பிளஸ் வரையெல்லாம் ஸ்கோர்ஸ் வந்து கொண்டு போயிருக்கிறாங்க. அண்ட் செகண்டா போல் பண்ணும்போது ஸ்பின்னரோட தாக்கம் கொஞ்சம் அதிகமாகவே வந்து இருந்திருக்கு. பட் ஜிம்பாப்வே கூட நடந்த மேட்சை நீங்க கம்பேர் பண்ணாதீங்க. இந்த ரெண்டு டீம் நீங்க கம்பேர் பண்ணலாம் பிளே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா. ஸோ இப்பதான் பிளே பண்ண போறாங்க அப்படிங்கும் போது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் போல் பண்றதை கம்பேரிசன் பண்ணும்போது செகண்டா போல் பண்ணும்போது ஸ்பின்னரோட டாமினேஷன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இந்த மேட்ச் நைட்ல நடக்குது அப்படின்னா ஓகே, ஸ்பின்னர் கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற. பகல நடக்குது எப்படின்னா பகல்ல நடக்கும் போது கண்டிப்பா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே வந்து இருக்கு. ஏன்னா பகல்ல பவுல் பண்றாங்க அப்படின்னா பால் நல்லாவே அவங்களால ஃபாஸ்ட் பவுலரை வேரியேஷன் கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி, செகண்டா பவுல் பண்ணாலும் சரி. நைட்டு பவுல் பண்ணும்போது செகண்டா பவுல் பண்ணும்போது டியூ ஃபேக்டர் ஏதாவது வந்துருச்சுன்னா ஃபாஸ்ட் அந்த பாலை கிரிப் பண்ணி பவுல் பண்ண கொஞ்சம் சிரமப்படுவாங்க. பட் பகல நடக்கிறதுனால அந்த பிரச்சனை வந்து இருக்காது. ஸோ ஃபாஸ்ட் பவுலரோட கம்பேரிசன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த மேட்ச் அதாவது வெனு இருக்குல்ல, அந்த வெனுல எத்தனை மேட்ச் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 49 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க T20 லெவல்ல. அண்ட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 21, பேட் செகண்ட் பண்ண டீம் 28 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. ஸோ அதுல பேட் செகண்ட் பண்ணவங்க கொஞ்சம் அதிகமான வின்னிங்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 152 அப்படிங்கிறத ஒரு ஆவரேஜ் ஸ்கோரே வந்து இருந்திருக்கு. ஒரு 170 to 180 மேல அடிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம் அப்படின்னா சேஸ் பண்ற டீம் கொஞ்சம் சிரமமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் ஸ்ரீலங்கா 214, லோவஸ்ட் ஸ்கோர் ஆப்கானிஸ்தான் 80க்கு அவங்க 10 விக்கெட்ஸுமே வந்து இழந்திருக்காங்க. ஹெட்வர்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 3 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல ஆஸ்திரேலியா 2 மேட்சஸ், ஜிம்பாப்வே 1 மேட்ச் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. அடுத்ததா ஜம்போஆப்பை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் வைஸ்ல ஒரு லீக்ல ஒரு ஆப்ல நான் பிளே பண்ணுவோம் சேஃபா நான் விளையாடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு பெஸ்டான ஆப்பா வந்து இருக்குங்க. ஸோ நம்ம ஜம்போ ஆப்பை பொறுத்த வரைக்கும் ப்ராடக்டை நம்ம பை பண்றதுக்கு ஒரு பெஸ்டான ஆப். ஆனா அந்த ப்ராடக்டை பை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அவங்க ஃப்ரீயா வந்து டோக்கன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஜம்போ ஆப்ல நம்ம போய் ப்ராடக்ட் வந்து பை பண்ண போறோம். அந்த பை பண்றதுக்கு ஃப்ரீயா டோக்கன்ஸ் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. அந்த ஃப்ரீ டோக்கன்ஸை வச்சு நம்ம ஃப்ரீயா கான்டெஸ்ட் வந்து நம்மளால பிளே பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம ஜம்போ ஆப் கண்டிப்பா இப்ப இருக்க நிலவரத்துல ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூர்ட் ஆப்பா வந்து இருக்கு. மேட் இன் இந்தியா. ஸோ இவங்க தான் வந்து மேக் பண்ணியிருக்காங்க, இந்தியாவில தான் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா ஒரு சேஃபான ஆப்பா வந்து இருக்கும் அப்படிங்கிறது என்னோட தாட்டா வந்து இருக்கு. ஸோ மேலும் ஜம்போ ஆப்போட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் டெலிகிராம் சேனல்ல வந்து நான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜம்போ ஆப்ல நீங்க பிளே பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஜம்போ ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா வந்து நம்ம ஜம்போ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் அடுத்ததா நீங்க நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணினாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்டா ரீசெண்டா எனி அப்டேட்ஸ் மேட்சஸ் பத்தியா இருக்கட்டும் இல்ல ஆப் பத்தி எனி அப்டேட்ஸ் வந்தாலும் நான் டெலிகிராம் சேனல்ல வந்து ப்ராப்பரா வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு ஆப் ஜம்போ ஆப்லயா இருக்கட்டும் ஸோ மற்ற எனி அப்டேட்ஸா இருக்கட்டும் பார்த்து பகிர்ந்துங்க. ஸோ நம்ம ஜம்போ ஆப் லிங்கா இருக்கட்டும் டெலிகிராம் சேனல் லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ ரெண்டு டீமோட பாசிபிள் 11s வந்து பார்த்துருவோம். ஸோ லாஸ்ட் பிளேயிங் 11 தான் வந்து வச்சிருக்கேன். மோஸ்ட்லி மிச்சில் மார்ஸ் கூட உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி மிச்சில் மார்ஸ் உள்ள வந்தா அப்படின்னா ரிஸ்வான் வெளியே போறதுக்கான கொஞ்சம் வாய்ப்புகள் வந்து இருக்கும். இப்போ இந்த லைனப்ஸ் லாஸ்ட் லைனப்ஸை பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட், ஜாஸ் இங்கிலீஷ் 2 பேரும் இன்னைக்கு ஓபன் பண்றாங்க. கேமரான் கிரீன், ரிஸ்வான், கோனலி, கென் மேக்ஸ்வெல்,
ஸ்டோனிஸ், நாதன் எலிஸ், பேர்லெட், குன்மேன் அண்ட் ஜாம்பா. இதுதான் வந்து ஆஸ்திரேலியாவோட ஒரு பாசிபிள் 11 வந்து இருக்கு. இதுல இந்த 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர் ஐ கெஸ் ஜாம்பா இந்த மேட்ச் கண்டிப்பா 4 ஓவர், குன்மேன் 2ல இருந்து 3 அண்ட் நாதன் எலிஸ் ஒரு 4, கூப்பர் கோல்னலி அண்ட் கென் மேக்ஸ்வெல் இவங்க 2 பேர் 2ல இருந்து 3 ஓவர் அப்படிங்கிற பவுல் பண்ற வாய்ப்பு இருக்கு. பேலன்ஸ் இருக்க ஓவரை பேர்லெட் வந்து பவுல் பண்ற மாதிரி ஆப்ஷன் தான் வந்து இருக்க போகுது. ஏன்னா ஸ்பின்னரோட கம்பேரிசன் கொஞ்சம் அதிகமா இருக்கனால ஸ்பின்னருக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஜிம்பாவேல பிரையன் பென்னட் அண்ட் முர்மணி, ஸோ இவங்க 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. அண்ட் டியான் மேயர்ஸ், டைலர், சிகந்தர் ராஜா, கிரைன் பவுலர், அண்ட் ஈவன்ஸ், வில்லிங்டன், ரிச்சர்ட் நாகபர், மெட்பகனி. ஸோ இதுதான் ஜிம்பாப்வேயோட ஒரு பாசிபிள் 11 வந்து இருக்கு. மோஸ்ட்லி இந்த 11 சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாதுங்க. ஏன்னா இன்னிங்ஸ் வந்து வந்திருக்கிறாங்க. ஸோ பேட்டிங் ஆர்டர்லயும் கொஞ்சம் நல்ல டெப்த் வச்சிருக்காங்க. ஸோ இந்த லைனப் சேஞ்ச் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இதுல பவுலிங் ஆப்ஷன் எப்படி இருக்கு போது அப்படின்னா, லாஸ்ட் மேட்ச் பிரையன் பவுலர் பவுல் பண்ணல, பட் இந்த மேட்ச் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 2 ஓவர் அப்படிங்கிறத பவுல் பண்ணிடுவாரு. சிகந்தர் ராசா 4 ஓவர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் ஆப்னர் டீம்ல இருக்க ரைட் ஹேண்டர்ஸ் 1 2 கிட்டத்தட்ட ஒரு 2-3 ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ ஸ்பின்னருக்கு சப்போர்ட் இருக்கும்போது பிரையன் பவுலர் 2, சிகந்தர் ராசா 4, பிரையன் பென்னட் ஸோ அவர் கூட ஒரு 2 ஓவர் அப்படிங்கிற மாதிரி பவுல் பண்ணிடுவாரு. ஸோ இந்த டாப் ஆர்டர் இருக்கிறதுல 3 பவுலர்ஸ் அண்ட் ஆல்ரவுண்ட் ஆப்ஷன்ல இருக்கிறாங்க. 8 ஓவர் வந்து அவங்க பவுல் பண்ணிடுறாங்க. அண்ட் மெட்பர்னின் கண்டிப்பா 4 ஓவர் பவுல் பண்ணிடுறாரு. ரிச்சர்ட் நாகபர் 4 ஓவர். ஸோ அப்போ கிட்டத்தட்ட ஒரு 12 ஓவர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 16 ஓவர்ஸ் வந்து இவங்களும் வந்து பவுல் பண்ணிடுறாங்க. பேலன்ஸ் இருக்கிற ஓவர் வில்லிங்டன் அண்ட் ஈவன்ஸ் இவங்க 2 பேரும் ஷேர் பண்ணி பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்க போது இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ இந்த டீம்ல நாளைக்கு நடக்கிற மேட்ச்ல கொலம்புல யார் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, யார் நல்லாவே டீம் வின் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் பிரையன் பென்னட் அவர் ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல வந்திருக்காருங்க. ரீசெண்டா பிளே பண்ண மேட்சஸ் எல்லாத்துலயுமே ஆவரேஜ் 25+ ரன்னுங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோராவே வந்து வச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம பவுலிங்கும் பண்றாரு. பவுலிங்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் அப்படிங்கிறது கிடைக்குது. கிட்டத்தட்ட 4 ஓவர் அவர் கம்பல்சரி பவுல் பண்ணுவாராங்கிறதுக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஆக்சுவல் 2 ஓவர் அப்படிங்கிற மாதிரி பவுல் பண்ணிடுறாரு. ஸோ அப்ப இந்த 2 ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருது. அண்ட் பேட்டிங்லயும் வந்து ஒரு 20 to 25+ ரன்னுங்கிறது ஆவரேஜா வந்து பிளே பண்ணிடுறாரு. அந்த பவர் பிளேவை நல்லாவே பயன்படுத்திக்கிட்டு பிளே பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் பிளேயர்னு சொல்லுவேன். பேட்டிங் அண்ட் பவுலிங்க்கு நல்ல ஒரு சிறந்த பிளேயர். அண்ட் இந்த மேட்ச் கண்டிப்பா ஒரு ஜிம்பாப்வே ஒரு நல்ல ஈல்ட் ஸ்கோர் கொண்டு போறாங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒரு பிளேயரா வந்து இருப்பாரு. அண்ட் டைலர் இப்ப இந்த டாப் ஆர்டர்ல இந்த டபுள் ஆஃப் சைஸ்ல இருக்கிறதா டைலர் ஒரு ஆளு, பிரையன் பென்னட், சிகந்தர் ராசா, கிரைன் பவுலர். ஸோ இவங்க 4 பேருமே வந்து டபுள் ஆஃப் சைஸ்ல இருக்காங்க. இந்த 2 பேரை கம்பேர் பண்ணும்போது டைலர் விக்கெட் கீப்பிங் அண்ட் பேட்டிங் வந்து பண்றாரு. லாஸ்ட் மேட்ச் கண்டிப்பா இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 20 to 25+ ஸ்கோர் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். சிகந்தர் ராசா ஸோ ஆக்சுவல் 4 ஓவர் பவுல் பண்றாரு, 2 விக்கெட் அப்படிங்கறத தாராளமா எதிர்பார்க்கலாம். ஆக்சுவல் கண்டிப்பா இந்த மேட்ச் பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேட்டிங்லயுமே வந்து ஒரு 30+ ஸ்கோர் மேல அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன். பிரையன் பவுலர் ஒரு சேஃபஸ்ட் பிளேயர்னு சொல்லலாம். மேட்சை எப்படி வேணா சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் இருப்பாங்க இல்லையா, அந்த பிளேயரை நான் பிரையன் பவுலரை வந்து சொல்லுவேன். காரணம் லாஸ்ட் மேட்ச் பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கல, இந்த மேட்ச் கண்டிப்பா பவுலிங் ஆப்ஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி கிடைச்சது அப்படின்னா ஒரு விக்கெட் அப்படிங்கிறது தாராளமா இவர் வந்து எடுத்துருவார். ஸோ அந்த ஒரு விக்கெட்டும் பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் போட ஒரு பிளேயர் இருக்காங்க அப்படின்னா அந்த பிளேயர்ஸை கொலாப்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கிறாரு. அண்ட் பேட்டிங்ல வந்து கொஞ்சம் ஸ்கோர்ஸை கொண்டு போகணும் அந்த மைண்ட்ல வந்து பிளே பண்ணுவாரு. ஏனோ தூரம் அடிச்சு ஆட மாட்டாரு. ரன் ரேட் கொஞ்சம் அதிகப்படுத்தணும், அதுக்கு தகுந்தாக்குள்ள பிளே பண்ணி ரன் ரேட்டை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பிளேயரா வந்திருப்பாரு. இந்த மேட்சோட கீ பிளேயரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா வில்லிங்டன். ஸோ அவரோட பவுலிங் ஆப்ஷனை பொறுத்து அவர்கிட்ட நம்ம 1 or 2 விக்கெட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் ரிச்சர்ட் நாகபர் அண்ட் மெட்பர்னி 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியான பவுலர்ஸ். ஸ்டார்டிங் பவர் பிளேல அந்த ஸ்விங் வேரியேஷன்ல பவுல் கூட பண்ணக்கூடிய ஒரு பவுலர். அண்ட் ஏர்டர் பால் நிறையவே போடுவாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல கண்டிப்பா 2 பேருமே 2 விக்கெட் வரையும் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் இந்த மேட்சஸ் வந்து எதிர்பார்க்கிறேன்.
ஸோ அப்ப இந்த டீம்ல முத்பானி 1, ரிச்சனா 2, சிகந்தர் ரசா 3, பிரையன் பென்னட் 4, ட்ரையன் போலர் 5, ட்ரையன் 6, வில்லிங்டன். ஸோ ட்ரையன் ஆர் வில்லிங்டன் 2 பேர்ல எனி ஒன் பிளேயர் 6. ஸோ இந்த 6 பிளேயரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்சுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியாவோட லைனப்ஸை பார்த்துட்டு வேற லெவல் லைனப்ஸ் இருக்காங்க. ஏன்னா பேட்டிங் ஆர்டர்ல கூப்பக்கோனி இருக்கட்டும், ரிஸ்வானா இருக்கட்டும், கிரீன், இங்கிலீஷ், டிராவிஸ் ஹெட், ஸோ வேற லெவல் ஃபார்ம்ல வந்து இருக்காங்க. இன்கேஸ் மிச்சில் மார்ஸ் வந்தாருன்னா அவரோட ரெக்கார்ட்ஸும் கொஞ்சம் நல்லாவே வந்து இருக்கு. பட் லாஸ்ட் மேட்ச் எல்லாம் டக்குன்னு விக்கெட்ஸ் வந்து இருந்துட்டாங்க. டிராவிஸ் ஹெட்டா இருக்கட்டும், இங்கிலீஷ், கிரீன் கொஞ்சம் நல்லா பண்ணாங்க, ரிஸ்வான் நல்லா பண்ணாரு, கூப்பக்கோனி ஓகே, மேக்ஸ்வெல் கொஞ்சம் டக்குன்னு விக்கெட்டை வந்து இழந்துட்டாரு. ஸ்டோனிஸ் இன்னும் ஒன் சைடு மேட்ச் வந்து கொண்டு போயிட்டு இருந்தாரு. ஸோ பவுலிங்ல இந்த டெப்த் கொஞ்சம் நல்லாவே இருக்கு, நல்லாவே விக்கெட்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பவுலர்ஸ் வந்து போயிடுவோமே. ஜாம்பா 2ங்கிறது 3 விக்கெட் வரையும் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் ஜாம்பாவை பொறுத்த வரைக்கும். குன்மேன் பவுலிங் ஆப்ஷன் கம்மி பண்றாங்க. ஸோ 4 ஓவருமே இந்த மேட்ச் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் குன்மேன் கண்டிப்பா ஒரு கேம் சேஞ்சிங் பிளேயரா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஸோ ஆப்போனன்ட் டீம்ல ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ், ஸோ ஐ கெஸ் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் எல்லாம் ரைட் ஹேண்டர்ஸ் தான் வந்து இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது குன்மேன் அண்ட் கோனலி 2 பேருமே 3 ஓவர் வரையும் பவுல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஸோ கூப்பக்கோனலி 1 விக்கெட்ஸ் அப்படிங்கிற எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். குன்மேன் இருந்து நம்ம ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணலாம். ஸோ இதுல யாரோட ஓவர் அடிவாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல் இந்த மேட்ச் ட்ரை பண்ணலாம் ஒரு 2 ஓவர், அண்ட் பேர்லெட் ஒரு 2 அல்லது 3, நாதன் எலிஸ் 2ல இருந்து ஒரு 3 இந்த மாதிரி ஆப்ஷன்ல போல் பண்ணிட்டு ஸ்பின்னருக்கு கொஞ்சம் பங்களிப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். நாதன் எலிஸ் ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா தாராளமா 2 விக்கெட்டுங்கிறத எடுத்துடுறவாரு. அண்ட் செகண்டா போல் பண்ணும்போது அந்த 1 விக்கெட்ஸ் அப்படிங்கிறது வேணா விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். பேர்லெட் ஸோ 1 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டோனிஸ் குவாலிட்டியான பேட்ஸ்மேன் அண்ட் குவாலிட்டியான பவுலர்னே சொல்லலாம். அந்த பவர் பிளேக்கு அப்புறம் மிடில் ரேஞ்ச் ஓவர் இருக்குல்ல, அந்த ஓவர்ல பவுல் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேயர் வந்தாருன்னா கண்டிப்பா ஒரு 7-8 ஓவருக்கு அப்புறம் வரும்போது விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் பவுலராகவே வந்து இருப்பாரு ஸ்டோனிஸை பொறுத்த வரைக்கும். பேட்டிங்ல எனக்கு என்னன்னா இவரோட பேட்டிங் ஆர்டர் டாப் ஆர்டர்ல கொண்டு போனா கொஞ்சம் பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன். மேக்ஸ்வெலுக்கு முன்னாடியே அவரை வந்து கொண்டு போயிடணும். ஸோ அப்போதான் வந்து இன்னும் ஸ்கோர்ஸ் நல்லா அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா மேக்ஸ்வெல் பேட்டிங்ல ரொம்ப ஒஸ்டான ஃபார்ம்ல தான் வந்து இருக்காரு. பெருசா ஒரு மேட்சஸ் வந்து பிளே பண்ண கிடையாது, பெரிய ஸ்கோர்ஸ்லாம் அவர்தான் எது கிடையாது. பவுலிங்லயுமே அந்த அளவுக்கு ரெக்கார்ட்ஸ் இல்லை. பட் இந்த வேலையில கொஞ்சம் அவருக்கு ஸ்விங் இருக்கு, டேன் இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் எதிர்பார்க்கிறோம் இல்லையா. பேட்டிங்ல பெருசா அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. அந்த இடத்துல ஸ்டோனிஸ் ரொம்ப பெஸ்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. ஸோ அப்போ இந்த டாப் ஆர்டர்ல இருக்கிற 4 பிளேயர்ஸ்ல மற்ற பிளேயர்ஸ்ல டபுள் ஆப்ஷன்ஸ்ல இருக்கிறாங்க. இந்த 4 பிளேயர்ல கிரீன் மோஸ்ட் பப்ளி பவுலிங் ஆப்ஷன் கிடையாது. இல்ல இங்கிலீஷ் விக்கெட் கீப்பிங் பண்றாரு, அவர் ஒரு பெஸ்ட் பிளேயர் ஆப்ஷன் வந்து இருந்துருவாரு. அண்ட் டிராவிஸ் ஹெட்டா கிரீனா அப்படிங்கும் போது டிராவிஸ் ஹெட் அடிக்க போயிட்டு டக்குன்னு விக்கெட்ஸ் வந்து இழந்துடுறாரு. ஆஸ் யூசுவல் எனக்கு தெரிஞ்சு ரிச்சர்னாவருக்கும் டிராவிஸ் ஹெட்டுக்குமே ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சஸ்ல பொறுத்த வரைக்கும். ஸோ அப்ப நான் இந்த மேட்ச் டிராவிஸ் ஹெட் கொஞ்சம் ரிஸ்கா நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா பெருசா ஸ்கோர் பண்ண மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். 20 அப்படிங்கிறது வேணா அவற்றை நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவே அதிகமா தான் நான் கொடுத்துருக்கேன். அந்த அளவுக்கு எடுப்பாராங்கிறது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்ப இங்கிலீஷ் ஒரு 25 to 30, ஏன்னா அவரோட ஃபார்ம் ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல வந்து இருக்காரு. நின்றுட்டாரு அப்படின்னா கண்டிப்பா செஞ்சுரி போடுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பேட்ஸ்மேன் தான் பிச்சை தாழ்ந்து பால் வரத கடைசி வரையும் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி ஆடுறாரு. அது வந்து ரொம்ப பிளஸ்ஸா வந்திருக்கு ஜாஸ் இங்கிலீஷா பொறுத்த வரைக்கும். கிரீன் ஹார்ட் ஹிட்டர், ஸோ பெருசா அடிக்கிற மாதிரியே தெரியாது, பட் பவுண்டரி சிக்ஸஸ் நல்லாவே அடிச்சாரு. ஒரு குயிக் ஃபயர் நாக் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அப்ப கிரீன் இந்த மேட்சோட அவரோட இம்பார்ட்டன்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா பவுலிங் ஆப்ஷன் எதிர்பார்க்க முடியாது. லாங் ஃபீல்டிங் வந்து நிற்பாரு. ஏன்னா ஹைட்டா இருக்கனா டால் பிளேயர் கொஞ்சம் லாங்ல வந்து ஃபீல்டிங் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த ஃபீல்டிங்ல நல்லாவே அவர் கேட்சஸ் பிடிப்பாரு, அந்த கேட்சஸ் வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பேட்டிங்ல வந்து ஒரு 30+ ஸ்கோர் வரையும் அடிப்பாருங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்தா வந்து இருக்கு. ரிஸ்வான் ஒரு 15+2 வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஏன்னா பவர் பிளேயை பயன்படுத்தி ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் அவரோட பேட்டிங் ஆர்டரை சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் பின்தங்கி வச்சிருக்கிறாங்க. அது ஒரு பெரிய மைனஸா வந்து இருக்கு. அண்ட்
இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃபாஸ்ட் போலட்ட கொஞ்சம் விக்கெட் இழந்துருவார்னு நினைக்கிறேன். மெர்போனே 2 பேர் யாராச்சும் விக்கெட் இருக்கிற வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்ப இந்த டீம்ல யார் யாரோட நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட தனிப்பட்ட கருத்து ஜாஸ் இங்கிலீஷ் 1, கிரீன் 2, குப்பகோலி 3, ஜம்பா 4, குன்மேன் 5 அண்ட் பேர்லட் அண்ட் நதர்லீஸ் 2 பேர்ல எனி ஒன் 6. இதெல்லாம் நான் மேக்ஸ் வேலை பிக் பண்ணல. ஸோ ஒன்லி பவுலிங் எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. பட் பேட்டிங் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னால அவர் வந்து நான் பெருசாக கன்சல்ட் பண்ணல. ஏன்னா அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இருப்பார் அந்த டீமுக்கு வின் பண்றதுக்கு அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் வந்து இருக்கு. இல்ல ஸ்டோனிஸ் ஒரு இம்பார்ட்டன்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. என்ன ஒன்றும் பவுலிங் பண்ணல, ஸோ பேட்டிங்ல மட்டும்தான் வராரு. கண்டிப்பா ஆப்போனன்ட் டீம்ல இருக்க பவுலர்ஸ் டக்குன்னு கொஞ்சம் விக்கெட் இழந்துட்டாங்கன்னா ஸ்டோனிஸோட பங்களிப்பு கொஞ்சம் அதிகமாகவே வந்து இருக்கும் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இது போல அடுத்தடுத்த மேட்சஸ்க்கு உங்களுக்கு வீடியோ தேவைப்படுச்சு அப்படின்னா மறக்காம நம்ம ஃபேண்டசி குரு தமிழ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். ஓகே, தேங்க்யூ.